கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. நாங்கள் கேள்விகளுக்கான பதிலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வெள்ளக்கார பெண்மணி பயங்கர ஷாக். எஸ், பிறக்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி தானே பிறக்கணும், ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்ட், ஏன் இவ்வளவு வித்தியாசமாக பிறக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கும்போது மகாபிரியவர் சொல்லியிருக்கிறார், அவரவர் கர்மாவை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். அதாவது எங்களோட சமயத்தில் ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது, இன்று உனக்கு கிடைக்கின்ற அனைத்துமே நீ என்றோ யாருக்கோ கொடுத்தது. எஸ், நீங்கள் கொடுத்தது தான் உங்களுக்கு திரும்பி வருது, நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு திரும்பி வருது. ஆன்லைனில் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுதான் எங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் அது பாவமாக இருக்கட்டும் புண்ணியமாகவும் இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ வாழ்க்கை ஒரு வட்டமுடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுதான் திரும்பி வரும். அப்படின்னா அந்த பெண்மணி கேட்குற, சரி கோடி கோடியாக மக்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 எப்படி இவங்களுக்கு இது அவங்களுக்கு அது அப்படின்னு எப்படி கடவுளால் பண்ண முடியுது? பெரிய திங் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் பெரியவர் சொல்கிறார், ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரசிடென்ட், ஒரு வைஸ் பிரசிடென்ட், ஒரு மினிஸ்டர், ஒரு கவுன்சிலர், ஒரு மேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமான ஆக்கள் வந்து அதை நிர்வாகிக்கிறதுக்கு இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கடவுளாச்சு. கடவுள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான ஆக்கள் இருக்கணும். இந்த மாதிரியான நாங்கள் அப்பப்போ அறிந்து மறையாமலும் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான 7 விதமான ஒரு வகையான ஆக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவர்கள். தே ஆர் த மெயின் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவர்கள் தான் மெயினானவர்கள். அவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்வர்கள் அப்படின்றது இருக்கின்றார்கள், எச்சர்கள் இருக்கின்றார்கள், நாகர்கள் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு 7 வகையான ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடம் எங்களை வாழ்க்கையை நாங்கள் செதுக்கிறோம் இல்லையா, அது தே ஆர் வாட்சிங் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் நாங்கள் செய்கிற இந்த நல்ல காரியமாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எங்கெங்கே கணக்கு வைக்கணுமோ அங்கங்கே கரெக்டாக கணக்கு வச்சு எங்களுடைய எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே போவோம் இல்லையா, அப்போ எங்களோடு சேர்த்து அந்த கணக்கு புத்தகம் கடவுள்கிட்ட கொடுக்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைப்போம், யாருமே பார்க்கல பண்ணாமல் போய் சொல்லலாம், யாருமே பார்க்கல நான் இதை எடுத்துகிட்டு வரலாம் என்று, யாருமே எங்களை பார்க்கவில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடவுளும் அவர்களுடைய இந்த 7 கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வாட்சிங் அஸ் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே விளங்குது, ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது சரி இந்த மாதிரியெல்லாம் கடவுள் படித்து நாங்கள்லாம் செய்கிறோம், நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று தெரியுது தானே, அப்போ கடவுள் வந்து சொல்லலாம் தானே, ஏதோ ஒரு விதத்தில் இந்த 7 பேர் வச்சிருக்கிறாருல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீ பாவம் செய்கிற, நீ தப்பு பண்ணுற அந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லலாம் தானே. இட்ஸ் இட்ஸ் அ குட் திங் டு சே. யாராவது ஒரு ஆள் பிள்ளை செய்யும் போதோ அல்லது ஒரு ஆள் தப்பான பாதையிலும் போகும்போது சாதாரண மனிதரே அந்த பக்கம் போகாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நாங்கள் பெரிய பாவம் செய்கிறோம் அப்படின்னு தெரியும் போது ஏன் கடவுள் வந்து சொல்லக்கூடாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் முன்னுக்கு வைக்கிறா. இந்த கொஷனுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். See you.